வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்போர் அல்லது பார்க்கத் தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிந்து கொள்வோம். பூசணிக்காய். எத்தனையோ காய்கள் இருக்க கண் திருஷ்டிக்கு பூசணிக்காயை உடைப்பது ஏன்? அரக்கர்களில் ஒருவனான கூச் மாண்டன் என்பவன் தேவர்களை சண்டைக்கு அழைத்தான். அப்போது அரக்கர்களின் கொடுமை தாங்காத தேவர்கள் வைகுண்டனிடம் முறையிட்டனர். குலம் அழியப் போகிறது என்றும் காத்தருள வேண்டும் என்றும் முறையிட்டனர். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அசுரனின் கதை முடியும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் நாராயணன். உடன் அரக்கன் இருப்பிடம் நோக்கிச் சென்றார். வந்திருப்பது நாராயணன் என்பதை மறந்தான் அவன். தன் பலத்திற்கு முன் யாரும் வர முடியாது என்று ஆணவத்தில் கொக்கரித்தான் கூச் மாண்டன். சண்டைக்கும் தயாரானான். அது சரி, அழிவு காலம் வந்துவிட்டால் அறிவுதான் வேலை செய்யாதே. யுத்தத்தின் இறுதியில் வேரருந்த மரம் போல் விழுந்தான் கூச் மாண்டன். நல்வழியில் செல்வதற்கு வழியிருந்தும் அழிவை நீயே தேடிக்கொண்டாய், இது உன் பாவத்தின் சம்பளம் என்றார். வேண்டுபவர்களுக்கு எல்லாம் வேண்டும் வரம் தரும் பெருமானே, இனி நான் பிழைக்கப் போவதில்லை. எனது கடைசி ஆசையை நீங்கள்தான் வரமாகத் தர வேண்டும் என்று மரண வாயில் நின்று மண்டியிட்டான். சரி கேள், என்ன வரம் வேண்டும்? நான் மறைந்தாலும் என் புகழ் அழியாத வரம் வேண்டும். இதுவரை உன் வாழ்நாளில் எந்த நன்மையையும் செய்யாத உனக்கு அழியாத புகழை நான் எப்படித் தருவது? பெருமானே, நான் இறப்பதைப் பற்றி கவலைப்படவில்லை. உங்கள் கையால் மரணம் எய்தவே நான் செய்த பாக்கியம். இருப்பினும் நான் உயிரோடு இருந்த வகையில் எந்த நன்மையும் செய்ததில்லை. இறந்த பிறகாவது பிறருக்கு பயன்பட வேண்டும். அதற்கு நீங்கள்தான் அருள வேண்டும். சரி, பூசணிக்காயாக பிறவி எடுப்பாய். உன்னை வாசலில் வைத்தால் சகல தோஷமும் மறையும். கண் திருஷ்டி மறையும். பில்லி சூனியம் ஏவல் கூட பாதிக்காது. அதோடு நீ யாருக்கு தானமாக போகிறாயோ அதை தந்தவருக்கு நன்மைகள் கிட்டும். அதோடு உன்னை யாராவது பிறர் அறியாமல் திருடிச் சென்றால் சகல தோஷமும் அவர்களையே பிடித்து கொள்ளும். அதனால் இன்றும் கூட கிராமங்களில் உரியவர் இல்லாமல் பூசணிக்காயை பறித்து சென்றால் அதற்குரிய பணத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு பறித்து கொள்வார்கள். கண் திருஷ்டி மறைய பூசணிக்காயை வைக்கும் நடைமுறையில் இதனால் வந்தது. இந்த பூசணிக்காயை உடைத்தால் சகல தோஷமும் மறைந்துவிடும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.